السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويدعو الإنسان بالشر دعاءه بالخير وكان الإنسان عجولا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த பிரார்த்தனை என்பது பேராபத்தை விளைவிக்காமல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி, ஒரு மனிதன் தன்னுடைய சோதனையின் போது அவசரப்படாமல் சில பொறுமையை கையாண்டு அந்த மனிதன் செயல்படுகின்ற வேளையில் அந்த காரியம் எவ்வாறு வெற்றியானதாக நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கும். அப்படி அல்லாமல் அந்த மனிதன் தவறான வழியை தேடினால் அது எவ்வளவு பெரிய ஒரு கைசேதமானதாகும் அப்படிங்கிறது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வயதுல் இன்சானு பிஷர்ரி துஆஹு பில் கைர். மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போல சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான் என்பதை இல்லாமல் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு, எதனால் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது கானல் இன்சானு அஜூலா, ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி, நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது போல சில சமயங்களில் தீமைக்காக அந்த மனிதன் அவசரப்பட்டு என்ன செய்கின்றார், பிரார்த்தனை செய்து விடுகின்றார், அவசரப்பட்டு விடுகின்றார் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்றைக்கு நடைபெறுகிற எத்தனையோ பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அவசரம்தான் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. ஏனென்றால் சில தருணங்களில் ஏற்படும் பிரச்சனையின் போது தவறான முடிவு, தவறான வார்த்தைகளே அந்த மனிதனை பல சோதனைக்குள்ளாக்கி விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா சில சோதனைகள் வரும் பொழுது அந்த மனிதனுடைய வார்த்தைகள் சில சமயம் நான் ஏன் அந்த உலகத்தில் இருக்கிறேன், போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியும், அதே போன்று எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் சோதனை வருது, இந்த சோதனையில் இப்படியே நான் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தவறான பேச்சுக்கள், அதே போன்று ஒரு பிரச்சனையின் போது அவசரப்பட்டு தற்கொலை செய்யக்கூடிய, இன்னும் இது போன்ற தவறான செயல்பாடுகளின் பக்கம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைகளை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு மனிதனுடைய அவசர குணத்தால் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அது சார்ந்த ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பார்த்தோமே ஆனால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் தமது தோழர் நண்பர் ஒருவர் நோயுற்றிருப்பதாக செய்தி அறிஞ்சாங்க. தன்னுடைய நண்பர் நோயினால் அவதிப்படுகின்றார் என்கின்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போகிறாங்க. அப்படி போன வேளையில் அந்த தோழர் நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு கேட்டாங்க, நண்பரே தோழரே, நீங்கள் ஏதும் பிரார்த்தனை புரிந்தீர்களா, ஏதாவது துவா செஞ்சீங்களா அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அதற்கு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் இவ்வாறு துவா செஞ்சேன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதனுடைய விபரத்தை இவ்வாறு சொல்கிறாங்க.
யா அல்லாஹ், நீ எனக்கு மறுமையில் வேதனையை தருவதாக இருந்தால் அவற்றை இந்த உலகத்திலேயே தந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை புரிந்ததாக அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்த சொல்கிறாங்க. யாரை சொல்லலாம், நான் இப்படித்தான் நான் துவா செஞ்சேன், நாளை மறுமையில் வேதனை தருவதாக இருந்தால் அது இந்த உலகத்திலேயே நீ சேர்த்து தந்து விடு அப்படிங்கிறத நான் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டவுடன் சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் மிகுதியால், இப்படி ஒரு துவாவை செய்கிறதுக்கு எப்படி நீங்கள் முன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி, அதனை உங்களால் தாங்கி கொள்ள முடியுமா, அந்த வேதனையை உங்களால் தாங்கி கொள்ள முடியுமா, அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு கடுமையான சோதனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவசரப்பட்டுட்டீங்களே தோழரே, நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்களே, நீங்கள் இப்படி துவா செஞ்சுருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை சொல்கிறாங்க. யா அல்லாஹ், எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லதை தந்தருள்வாயாக என பொருள்படக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகினா அஸாபன்னார் என்ற துவாவை ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழருக்கு என்ன செஞ்சாங்க, இவ்வாறு உபதேசம் செஞ்சாங்க. எந்த நிலைமையிலும் இப்படி நீங்கள் கேட்காதீங்க துவாவை. அல்லாஹ் மன்னிப்பாளன், அதே போன்று தண்டனையை விட்டும் பாதுகாக்கக்கூடியவன். அந்த வகையில் நாம் கேட்கக்கூடியது, யா அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நல்லதை தந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் இவ்வுலகத்தினுடைய நன்மைகளையும் நாளை மறுமையினுடைய நன்மைகளையும் நரக வேதனையை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுவதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டினாங்க. அதற்கு பிறகு அந்த தோழர் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துவா செஞ்சாங்க. பூரண ஷிஃபாவை, பூரண குணமடைந்தார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே. இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, உலகில் வாழ்கின்ற பொழுது எந்த நிலைமையிலும் அவசரப்படாமல் அதனுடைய ஆபத்துகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமேயானால் இம்மை மறுமையினுடைய நலவுகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று வேதனையை விட்டும் பாதுகாக்கப்பட்டு மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரமும் நாம் தொழுது துஆ செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த பாடத்தை இந்த ஹதீஸும் மேற்காணக்கூடிய இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இவ்வுலகம் நாளை மறுமையினுடைய சோதனைகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நிம்மதி பெறக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இருலகிலும் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.